விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் திரு பொன்னம்மாள் மணி அவர்கள் நண்பர் திரு பொன்னம்மாள் மணி அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், அமினோ ஆசிட், மீன் அமிலம் மற்றும் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது கடல் பாசிலிருந்து செய்யக்கூடியது, இதெல்லாம் நெல்லுக்கு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு அருமையான கேள்வி. இந்த மாதிரியான உரங்கள் வந்து நம்ம ஏற்கனவே என்ன போட்டிருந்தோம்னா, அந்த ரசாயன உரங்களுடைய செலவை குறைக்கிறதுக்கும் ரசாயன உரங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவை குறைக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த இயற்கையிலே கிடைக்கக்கூடிய சத்துக்களான இந்த ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், அமினோ ஆசிட் மற்றும் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட், கடல் பாசியில் இயற்கையிலே விளையக்கூடிய கடல் பாசியில், அதாவது ரெட் ஆல்கே ஜெல்லில் இந்த ரெட் ஆல்கேலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த கடல் பாசி உரங்கள், அப்புறம் மீன் அமிலம், மீன் கழிவுகளிலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த மீன் அமிலங்களை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த அளவு இந்த ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நெல் பயிருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் ஏக்கருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக இது வந்து நிறைய பேருக்கு, எல்லா விவசாயிகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள் இருக்குது. இந்த ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட்லாம் ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து தயாரிக்கக்கூடியது. ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயம், இது எந்த காலகட்டத்தில் கொடுக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து இந்த ஹியூமிக் ஆசிட்லேருந்து ஆரம்பிச்சு ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், அமினோ ஆசிட், சீவீட் எக்ஸ்ட்ராக்ட், மீன் அமிலம் எல்லாமே வந்து அந்த பயிரினுடைய ஆரம்ப கால வளர்ச்சி நிலையிலிருந்து அது வந்து தூர் வரும்போது, இங்கே பயிரினுடைய ஆரம்ப கால வளர்ச்சியிலேருந்து அது வந்து நன்றாக தூர்கள் வர்ற வரைக்கும், அது மாதிரி வந்து பூ எடுக்கிற வரைக்கும், அதாவது பூட்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நெல் பயிருக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதில் வந்து எல்லாமே கொடுக்கலாம், எல்லாம் கலந்தது கொடுக்கலாம், அல்லது தனியாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கூட கொடுக்கலாம். ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், அமினோ ஆசிட் சேர்ந்த மாதிரி வரும். அது மாதிரி ஹியூமிக் ஆசிடும் ஃபல்விக் ஆசிட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கிறதையும் கொடுக்கலாம், அல்லது ஒன்றொன்றையும் தனித்தனியாக கிடைக்குதுன்னா நீங்கள் தனித்தனியாக கொடுக்கலாம். அது மாதிரி மீன் அமிலம் நீங்களே தயார் பண்ணி கொடுக்குறதாலும் கொடுக்கலாம். அப்போ வந்து இது வந்து குறிப்பாக வளர்ச்சி காலங்களில் மிகவும் அருமையான பலன் அளிக்கக்கூடியது. நீங்கள் உரச்செலவுகளை தாராளமாக குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள வருது. இது வந்து எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10 தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அப்படின்ற விதத்தில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து இலைவழி தெளிப்பாக தாராளமாக கொடுக்கலாம். எந்த காலகட்டத்தில் கொடுக்கலாம்னா, நீங்கள் நடவு செய்ததாக இருக்கலாம், அல்லது விதை விதைத்ததாக இருக்கலாம். நேரடி நெல் விதைப்பு அல்லது நடவு வயலாக இருந்தாலும் நெல் வயலை பொறுத்த வரைக்கும் ஒரு நடவு செய்த அல்லது நெல் விதைத்த ஒரு 15வது நாள்லேருந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அது இலைவழியாக முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அந்த பூட்டிங் ஸ்டேஜ் வரைக்கும், அதாவது வந்து கதிர்கள் வெளியே வர தன்மை உள்ள அந்த நாள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இது இலைவழியாக கொடுக்கும்போது 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி வரையிலும் கொடுக்கலாம். அதிகபட்சம் 10 லிட்டர் தண்ணிக்கு நெல்லுக்கு வந்து 50 மில்லி வரையிலும் நீங்கள் ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே கொடுக்கலாம். அமினோ ஆசிட் எல்லாமே கொடுக்கலாம். மீன் அமிலமும் அதே அளவு கொடுக்கலாம். எத்தனை நாள் இடைவெளியில் கொடுக்கலாம்னா, ஒரு வார இடைவெளியில் நீங்கள் 2 அல்லது 3 முறை வரைக்கும் நீங்கள் இலைவழி தெளிப்பாக, ஒரு வாரம் அல்லது 10 நாள் இடைவெளியில் 2 அல்லது 3 முறை வந்து நீங்கள் இலைவழி தெளிப்பாக கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அது மாதிரி இதை வந்து வேர் வழியாக கொடுக்குறாந்தா எத்தனை லிட்டர் கொடுக்கலாம்? நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து, வேர் வழியாக கொடுக்குறாந்தா எத்தனை லிட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவைக்கு வந்து நீங்கள் ஒரு 10 லிட்டர் வரையிலும் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு தடவை வந்து ஒரு 5லிருந்து 10 லிட்டர் கொடுக்கும்போது வேர் வழியாக எந்த விதமான, இது இயற்கையிலேயே செய்கிறதுனால எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. நீங்கள் வேர் வழியாக கொடுக்கும்போது தாராளமாக ஒரு டைமுக்கு 10 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது மண் வளம் பெருகும், மண்ணில் உள்ள நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து மேலும் மேம்படும். அது மாதிரி மண்ணில் உள்ள அந்த டெக்ஸ்சர், அந்த மண்ணினுடைய தன்மை, புலப்பொழப்பு தன்மை மற்றும் வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அதில் உள்ள மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் மண் வளம் வந்து மேம்படும். அதனால் ரசாயன உரங்களுடைய தன்மை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரசாயன உரங்கள் முழுமையாக பயிருக்கு சென்று கிடைக்கக்கூடிய, அல்லது அந்த ரசாயன உரத்தினுடைய சத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து மேம்படும், வளர்ச்சி அடையும். இதன் காரணமாக மண் வளம் மேம்பட்டு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து பயிர் முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் இலைவழியாகவும் கொடுக்கலாம், அது மாதிரி வேர் வழியாகவும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சீவீட் எக்ஸ்ட்ராக்டில் செஞ்ச குருணைகள்லாம் வருது, கடல் பாசியில் செஞ்ச குருணைகள், அதை வந்து அது நம்ம ஏக்கருக்கு 10லேருந்து 20 கிலோ வரைக்கும் நெல் பயிருக்கு வந்து கொடுக்கலாம். இதுவுமே வந்து நம்ம வளர்ச்சி காலங்களில், குறிப்பாக அந்த களை பறிக்கக்கூடிய நாட்கள், ஒரு நடவு அல்லது நேரடி விதைப்பில் வந்து ஒரு 25வது நாளில் வந்து நம்ம இதை வந்து உரங்களோட கலந்து அப்ளை பண்ணலாம். இதன் மூலமாக நம்ம வந்து அதிக மகசூல் எடுக்கிறது, அதிக வேர் வளர்ச்சி மற்றும் அதிக தூர்கிளைப்புகள் மற்றும் அதிக மகசூல், அதிக நெல்மணிகள் வந்து அதிக எடையுள்ள மணிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். மற்றும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, குறிப்பாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பூச்சி தாக்குதலை எதிர்த்து வளரக்கூடிய தன்மை வந்து பயிருக்கு வந்து அதிகமாகும். மேலும் மண் வளமும் மேம்படும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். எந்த காலகட்டம்னா வளர்ச்சி காலங்களில் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸ்ப்ரே பண்ணக்கூடிய எல்லாமே பார்த்துட்டோம். மேலும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள், அதாவது உர நிர்வாகம் சார்ந்த அல்லது இயற்கை உரங்கள் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தாலும், அல்லது
விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.